இந்த ஆலயமானது பிரார்த்தனை க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இங்கே முருகப்பெருமான்ட்ட நமக்கு இன்ன பிரார்த்தனை வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே முருகப்பெருமானை வந்து நம்ம அன்போடு வழிபட்டாலே போதும், நமக்கு எல்லா விதமான கைமேல பலனையும் கொடுத்துருவார். ஓவியத்தை பூர்த்தி செஞ்சா எவ்வளோ அழகா இருக்குமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை அவ்வளோ அழகாக பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவார். நமக்கு அன்றாடம் வாழ்க்கையில் என்ன தேவையோ அப்படிங்கிறத அவருக்கு தானாகவே தெரிஞ்சு நமக்கு எல்லா அனுகிரகமும் இங்கே பண்ணுவார் அப்படிங்கிறத ஐதீகம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கால பூஜைகள் நடக்கிறது. காலம்பரை 7:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும். இங்கே முருகப்பெருமான தரிசனம் பண்ணும்போது கடுக்கன் தியாகராஜேஸ்வரர் வந்து 2-3 தடவை இங்கே தரிசனம் பண்ணி வரும்போது சுவாமி இருள்மயமா காட்சி கொடுத்தாரு, யாருக்கும் காட்சி கொடுக்கல அப்படின்னு இங்கே அருணகிரிநாதர் வந்து கடுக்கன் தியாகராஜர் இங்கே சுவாமியை தரிசனம் பண்ண முடியலன்னு மிகவும் வருத்தம் அளித்தது. அப்போ கடுக்கன் தியாகராஜர் பதியம் பாடுறார், ஒரு தரம் சரவணபாஜ் என்று சொல்பவர் உள்ளத்தில் நிலைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழிதே அப்படிங்கிறார். அப்படின்னு வேதத்திலேயுமே சொல்லியிருக்கு. சரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்குமுகு காங்கேயா அடியனேன் எண்ணியது வழியாது இருப்பதேனோ அப்படிங்கிறார். அப்படி சரவணபான்னு சொல்லி இது பண்ணியும் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அப்போ வேண்டும் பொழுது இங்கே சுவாமி சன்னம் பொன்மயமாக காட்சி கொடுத்தாரு. ஏன்னா இங்கே சுவாமி அவர் நினைச்சா மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறது இங்கே உள்ள புராணம். இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு திருவாசகத்தில் சொன்ன மாதிரி இங்கே முருகப்பெருமான அவர் நினைச்சால் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். கடுக்கன் தியாகராஜருக்கு அதெல்லாம் நடந்தது. அப்படி இது பண்ணும்போது தான் சுவாமி இங்கே பொன்மயமாக காட்சி கொடுத்தனால தான் வண்ணமயில் வாகனா பொன் ஏரக பதையில் வளர் சுவாமிநாத குறவே அப்படின்னு 2-3 தடவை இருள்மயமாக காட்சி கொடுத்தாலும் கடைசியில் அவருக்கு பொன்மயமாக காட்சி கொடுத்தாரு. ஏன்னா அவர் ரொம்ப அன்பு வச்சு இங்கே முருகன் மேலே அன்பு வச்சு வழிபட்டதால் அவருக்கு பொன்மயமாக காட்சி கொடுத்ததாக திருத்தலம். அதனால் இங்கே சுவாமி அன்போடு வழிபடும்போது நமக்கு எல்லா விதமான பிரார்த்தனை நமக்கு செஞ்சு கொடுத்துறார் அப்படிங்கிறது ஐதீகம்.